திமுக பேச்சாளரை ஓடவிட்ட விவாதம். கரூர் சம்பவம் விபத்து என்று ஒத்துக்கொண்டதால் பரபரப்பு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் மரணத்துக்கு விஜய் மட்டுமே பொறுப்பு என்கிற குற்றச்சாட்டை அழுத்தமாக முன்வைத்து வருகிறது திமுக. இந்த நிலையில் திமுக பேச்சாளர் செந்தில்வேல் கரூர் சம்பவம் விபத்து என்பதை ஒப்புக்கொண்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவுக்கு ஆதரவாக வலிந்து பேசி வரும் நபர்களில் முக்கியமானவர் தமிழ்கேள்வி செந்தில்வேல். திமுகவுக்காக பல விவாத நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் அவர் எதிர்கருத்தினரை விட்டுக் கொடுக்காமல் அடிப்பது அவரது பாலிசி. இதனால்தான் அவரை திமுகவுக்கு சொம்படிக்கிறார் என பலரும் கூறி வருகின்றனர். முன்னாள் பத்திரிகையாளரான அவர் இப்போது முழுநேர திமுக பேச்சாளராக வலம் வருகிறார். இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய திமுக பேச்சாளர் செந்தில்வேல் கரூர் சம்பவம் விபத்து என்பதை ஒப்புக்கொண்டு நிகழ்ச்சியை விட்டு பாதியிலேயே சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த விவாத நிகழ்ச்சியில் கரூர் சம்பவம் நடந்து 20 நாள் கழித்து செந்தில்வேல் என்ன சொல்கிறார் என்றால், நிகழ்ச்சி நடந்த இடத்தில் கழிப்பறைகள் இல்லை, பெண்கள் போவதற்கான வழி இல்லை என்கிறார். அப்படியானால் இதெல்லாம் எதுவுமே இல்லாத போது அடிப்படையான சில விஷயங்களை அரசாங்கத்தால் கொடுக்க முடியவில்லை. இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் அந்த இடத்திற்கு ஏன் அனுமதி கொடுத்தீர்கள்? இந்த மாதிரி இடத்தில்தான் நாங்கள் அனுமதி கொடுப்போம், இந்த இடத்தில் மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும், இந்த மாதிரி சாலையில் நாங்கள் கொடுக்க மாட்டோம், இது ஆம்புலன்ஸ் போகாத ரோடு, அது மருத்துவமனைக்கு செல்லும் ரோடு, இங்கே அனுமதி கிடையாது, தீவு திடலில் பண்ணுங்கள், இந்த கிரவுண்டில் பண்ணுங்கள், இந்த இடத்தில் பண்ணுங்கள், இப்படி செய்யுங்கள், இந்த இடத்தில் செய்தால் உங்களுக்கு கழிப்பறை வசதி இருக்காது என்றெல்லாம் கட்டுப்பாடு வைத்திருப்பது திமுக அரசு. ஆக இந்த சம்பவத்திற்கு முழு காரணமும் திமுக தான் என்று அரசியல் விமர்சகர் காமேஷ் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த செந்தில்வேல், இது ஒரு விபத்து, எல்லோரும் சேர்ந்து வாதம் செய்து எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர்கள் பாருங்கள், இதை மலினமான அரசியலை நோக்கி நகர்த்திவிட்டீர்கள். நான் இந்த விவாதத்தில் பங்குதாரராக இருக்கவில்லை, விரும்பவில்லை, நான் விடைபெறுகிறேன், நன்றி என்று கூறிவிட்டு கிளம்ப முயன்றார். அப்போது நெறியாளர், நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அரசியல் விமர்சகர் காமேஷ், செந்தில்வேல் இதுவரை கரூர் விவகாரத்தை வேறு மாதிரி சொல்லி வந்தார், இப்போது விபத்து என்று அவரே ஒப்புக்கொண்டார் என தெரிவித்தார். இதனால் மேலும் வெறுப்பான செந்தில்வேல் நிகழ்ச்சியிலிருந்து பாதியிலேயே கிளம்பிவிட்டார்.